உறவுகளை நேசித்து கொண்டே இரு. உன் உயர்வுக்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். உன் முன்னேற்றத்திற்கு அவர்களும் ஒரு விதையாக இருக்கலாம். சோம்பலை பார்க்கும் போதெல்லாம் அதை தவிர்த்தெறிந்து விட்டு உனக்கான உழைப்பு மட்டும் உன் கண்ணில் படும்படியான விஷயங்களை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இரு. என் பிள்ளையே, வெட்டப்பட்ட செடிகள் கூட அங்கு விருட்சமாகத்தானே வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ வீழ்ந்து விட்டோமோ என்று நினைக்கின்ற காரியத்தில் நீ ஓங்கி நிமிர்ந்து ஒய்யாரமாக வாழப் போகிறாய். என் தங்க பிள்ளையே, இது இந்த சாய் தேவனின் சத்திய வாக்கு. நீ யாரை அழைத்து பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவரை நாளை உன்னை அழைத்து பேசப் போகிறார். நீ எதற்காக காத்திருந்தாயோ காத்திருந்த தருணத்திலும் வெற்றியை அடைந்து விட்டாய். என் பிள்ளைகள், எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி நிம்மதியினை தொலைத்து கொண்டு இருப்பார்கள்? வெகு நாட்களாக நீ உறக்கமில்லாமல் இருந்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. என் கண்ணின் மணியே, அதை காண முடியாமல் தான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான வெற்றி பயணத்தில் உனக்கு துணையாக நான் வந்து விட்டேன். உன் துயர் துடைக்க இந்த சாய் தேவன் வந்து விட்டேன். சூறாவளி காற்று போல பிரச்சனைகள் நான்கு புறமும் இருந்து வந்து கொண்டிருந்தால் நான் எந்த திசையில் நோக்கித்தான் செல்வது என்று என் பிள்ளைகள் மனமழுகு கொண்டு இருக்கின்றார்கள். தாங்க முடியாத வேதனையோடு இருந்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த சாய் தேவன் இருக்கும் பொழுது நீ எதற்காக அழுது கொள்கிறாய்? நான் தான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேனே, உன்னுடைய எல்லா பாரத்தையும் இந்த அப்பன் மேல் போட்டுவிடு என்று. அதன் பிறகும் எதை தாங்க முடியாது என்று நினைக்கின்றாய்? எல்லா நிலையிலும் எல்லா வேளையிலும் இந்த அப்பனை மறவாமல் நீ தஞ்சமடைந்து விட்டாய், சரணாகதி அடைந்து விட்டாய். இனி உன் நேரமும் காலமும் உனக்கு ஏற்றால் போல் சுழலப் போகிறது. இவ்வளவு காலமாக சுழல்கின்ற சக்கரத்தின் பிடியில் நின்று கொண்டு அங்கே போவதா இங்கே போவதா என்று தவித்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் பலனாகத்தான் இந்த சாய் தேவன் உன்னை தேடி வந்து விட்டேன். நீ அழுகின்றாய் என்று தெரிந்த பிறகும் நான் ஆறுதல் சொல்லாமல் இருப்பேனா? நான் உன் மீது கொண்டுள்ள அக்கறையால் மட்டுமல்ல, நீ என் மீது எவ்வளவு தீராத பக்தியை வைத்திருக்கின்றாய். நானே உன்னை விட்டு போ என்று சொன்னாலும் அப்பனை மீறி போகக்கூடிய சக்தி எனக்கு இல்லை என்று என்னிடம் சொல்லி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பிள்ளையே, நான் எங்கனம் ஏமாற்றுவேன்? அது மட்டுமல்ல, நீ உனக்காகவும் என்னிடம் வேண்டிக் கொள்ளவில்லை, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நீ என்னிடம் வேண்டிக் கொள்ளவில்லை. உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களுக்கும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவர்களுக்கும் கூட நீ அவர்களுக்கு நல்லதே செய்யப்பா. தெரிந்தும் தெரியாமலும் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும், நான் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. நீ சொன்ன பொறுமையோடும் நிதானத்தோடும் அதை கையாண்டு கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்ன போதிலும் என் மனம் குளிராமல் இருக்குமா? இதோ மனம் இறங்கி நீ என்ன கேட்டாயோ அதை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். கருணை உள்ளம் கொண்ட இந்த சாயானவனிடம் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டு நீ கேட்டதையெல்லாம் நான் இப்பொழுது என் கையில் எடுத்து விட்டேன். கண்ணீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் தவிப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது. யார் ஒருவரின் வருகைக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த காத்து கொண்டு இருந்த நிலைமையை இப்பொழுது மாற்றியமைக்கப் போகிறேன். உன் அழைப்பை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள் என்றுதானே நீனும் தவியாக தவித்து கொண்டு இருந்தாய். இதோ அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகவே இந்த சாய் தேவன் உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். மனம் குளிரக்கூடிய மங்கள செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. அவர் உனக்காக அழைப்பை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டார். இனி எதை நினைத்தும் எதற்காகவும்
நீ வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய பாவங்கள் உன்னை துரத்தி கொண்டு இருக்கின்றதோ? நான் என்ன செய்தேன் ஏது செய்தேன் என்று தெரியாமல் உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டும் தொலைந்து போய்கொண்டும் இருந்தது. இனி அத்தனை நிலைகளையும் தாண்டி உனக்கு நான் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது உனக்கே அவமானத்தை அனுமதித்து விட்டேனோ என்று நீ நினைக்க வேண்டாம். அந்த அவமானத்தை அனுமதித்ததின் மூலம்தான் உன் மனதில் நிறுத்துகின்ற லட்சியத்தை மேலும் மேலும் உள்வாங்கி அதை மிகப்பெரும் வெற்றியை நோக்கி நீயாகவே நகர்த்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே, நீ எந்த இடத்தில் நின்று கொண்டு இருந்தாலும் உனக்கான லட்சியத்திலிருந்து மட்டும் விலகி விடாதே என்று. அதன் பிறகும் நீ வெறுமையாக இருக்கிறது என்று சொன்னாய். அதற்காகத்தான் அந்த அவமானமும் துரோகங்களும் உன்னை வந்தடைந்து இருக்கின்றது என்பதை நினைவில் கொள். ஏனென்றால் அந்த அவமானப்படுத்தியவர்கள் முன்னும் துரோகத்தை ஏற்படுத்தியவர்கள் முன்னும் உன் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் என்ற லட்சியம் இப்பொழுது உன் மனதிற்குள் பிறந்துவிட்டது அல்லவா? அதற்காகத்தான் சில சோதனையும் வேதனையும் கையில் எடுத்திருக்கின்றேன். மற்றபடி என் பிள்ளைகளை அளவைக்க வேண்டும் நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. என் தங்க பிள்ளையே, நீ அவரின் அழைப்புக்காக உன்னவரின் அழைப்புக்காக காத்திருக்கும் அந்த தருணமானது கனிந்து விட்டது. இதோ அவரை உன்னை அழைத்து உனக்கான வெற்றி செய்தியை சொல்லத்தான் போகிறார். நீ எந்த முடிவுக்காக காத்திருந்தாய்? எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வராதா என்று நினைத்து பார்த்திருந்தாய்? அந்த தருணத்தையும் உன் வாழ்க்கையின் நிலையையும் மாற்றியமைத்து உன் சாய் தேவன் உனக்குள் வந்து இருப்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. எத்தனை சோகங்களும் சோதனைகளும் உன்னை சுற்றி இடர்கள் நடத்தினாலும் அத்தனையிலும் வெல்வ போவது என் பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ இதற்காக பிள்ளையே மனம் ஒன்று நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய். மனம் சொல்வதை கேட்பதா அறிவு சொல்வதை கேட்பதா என்று இரண்டிற்கும் இடையிலே போராட்டத்தை நடத்தி கொள்ளாதே. அந்த போராட்டமானது இப்பொழுது முடிவு பெறப் போகிறது. ஏனென்றால் இந்த சாய் தேவன் வகுத்த பாதையில் அல்லவா நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். அப்படி என்றால் இனி உனக்கான தடைகள் உனக்கு கிடையாது. உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய் தேவன் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதின் வேதனை எல்லாம் துரத்தி அடிக்க இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்க வேண்டாம். நடக்கப் போவது எல்லாம் உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது. வெற்றி உன் வசமாக மாறப்போகும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. அழைப்பு உனக்கானதில் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ நினைத்தது நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.